ஹலோ எவ்ரிவான், ஐம் இம்ரான். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபேக்ட் டு ஃபேக்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா, எத்தனை நபர்களுக்கு தராங்க, எப்போ தராங்க, என்னென்ன பொருட்கள் தராங்கன்னு சொல்லிட்டு நிறைய நபர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. 2,21,00,000 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, இலங்கை வாழ் மக்கள் முகாம்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பரிசு போகும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன பரிசு பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு, இதுதான் வந்து கொடுக்க போகிறாங்க. இது கொடுக்கக்கூடிய வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனில் தான் கொடுக்க போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 100 நபர்களுக்கும், பிற்பகல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நபர்களுக்கும் கொடுப்பதாக வந்து 100 நபர்களுக்கு வந்து அந்த டோக்கன் இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அதிகாரிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 100 நம்பர்ஸ்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்ட நெரிசல் இருக்காது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு கூட்ட நெரிசல் இருக்காது, அந்த இடத்துல வந்து எதுவும் சலசலப்பு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளையும் வந்து அந்த இடத்துல நியமிக்க போகிறாங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பொங்கல் பரிசு கொடுப்பது சரியில்லை. ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா 1000 rupees கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இல்லைன்னு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே அவங்க பேசலை. இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசுக்கு தேவைப்படுகின்ற இதற்கான பட்ஜெட் இதற்கான ஒரு அவங்க நகர்த்திய பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 249,75,00,000 ரூபாய் வந்து இந்த பொங்கல் பரிசுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நகர்த்திட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், ஏன்னா ஒரு கரும்பு, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி தான் சொல்லுவோம். இதற்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செலவாகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இதற்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது நடக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூட உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். எதற்காக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா டிவிக்கு விஜய் அவர்களும் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய யங்ஸ்டர் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது 2 பெரிய ஒரு கட்சிகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இவரால் வந்து நீடித்து நிற்க முடியுமா, ஏன்னா இவர் இப்போ தான் வராருன்னு சொல்லிட்டு அந்த நிறைய டிபேட்டோடு இருக்குது. இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.